ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் ரத்து என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு மருத்துவ கனவில் இருந்த மாணவர்கள் தலையில் பெரிய கல்லை போட்ட ஸ்டாலின் அரசு காலி மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதிலும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெளிவாகியுள்ளது. தமிழகத்தில் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்கள் நியமனத்திற்காக 2020 மருத்துவ தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிப்பில் முதலில் 3 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டன. பின்னர் 35ஆகவும் தேர்வு முடிந்த பின் 54ஆகவும் உயர்த்தப்பட்டது. இது சட்டவிரோதம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டு 54 காலியிட அறிவிப்பை ரத்து செய்தது. தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களை உயர்த்துவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதால் 35 காலியிடங்களை மட்டும் நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக திறனின்மையும் முறையற்ற திட்டமிடல் இல்லாததும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. எந்தெந்த வகையில் கொள்ளையடிக்கலாம் என சட்டவிரோதமாக சிந்திக்கும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது எப்போது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்டாலின் ஆட்சி என்றாலே திட்டமிடலின்மை மற்றும் சட்டவிரோதம் என ஆகிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக சீரழிந்துள்ள அனைத்து துறைகளையும் சீரமைக்க ஆட்சி மாற்றம் ஒன்றே வழியாகும்.